மாவட்டத்தில் ஏற்பட்டு வர பாலியல் சம்பவங்களை கண்டிச்சும் சில தினங்களுக்கு முன்பு அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுச்சு. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன், எம்.ஆர். விஜயபாஸ்கர், சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் பெண்களை இழிவுபடுத்தி பேசியதாகவும் கூறப்படுது. இதனை கண்டிக்கிற வகையில் பொள்ளாச்சி நகரின் முக்கிய பகுதிகளான தேர் நிலையம், மத்திய பேருந்து நிலையம், காந்தி சிலை சிக்னல், திருவள்ளுவர் திடல் போன்ற பகுதிகளில் முன்னாள் அமைச்சர்களான திண்டுக்கல் சீனிவாசன், சி.வி. சண்முகம், எம்.ஆர். விஜயபாஸ்கர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் உருவ பொம்மைகளுக்கு செருப்பு மாலை அணிவிச்சு பெண்களுக்கு எதிராக அதிமுக என்ற தலைப்பில் பெண்களை இழிவுபடுத்தி பழித்து பேசி வரும் அதிமுகவினரை கண்டிக்கிறோம். பொள்ளாச்சி அனைத்து மகளிர் வாசகங்களோட ரவுண்டானாக்கல்ல உள்ள கம்பங்கள்ல கட்டி வைக்கப்பட்டுள்ள சம்பவமும் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. காவல்துறையினர் உடனடியாக அந்த கட் அவுட்களையும் அகற்றியிருக்காங்க. இந்த சம்பவம் அதிமுகவினரிடம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன், அதிமுக நகர செயலாளர் கிருஷ்ணகுமார் தலைமையிலான ஏராளமான அதிமுகவினர் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் வரவு செலவு பார்வையாளர் ஸ்ரீதர் டோரா சார் ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ராமகிருஷ்ணசாமியை சந்திச்சிருக்காங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர்களை இழிவுபடுத்துற வகையில செருப்பு மாலை அணிவிச்சு கம்பத்துல கட்டி வச்சு அந்த நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியும் அவர்கள் மனு அளிச்சிருக்காங்க. செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொள்ளாச்சி ஜெயராமன், முன்னாள் அதிமுக அமைச்சர்களை இழிவுபடுத்துற வகையில செருப்பு மாலை அணிவிச்சு கம்பத்துல கட்டி வைத்த நபர்களை கண்டறிந்து உடனடியாக தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கணும்னு, இல்லைன்னா திமுக முக்கிய தலைவர்களில் பொம்மைகளை இதுபோன்று நாங்களும் வைக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியும் அவங்க எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. பிரதானமான முக்கியமான மக்கள் நடமாட்டமான பகுதிகளில் 4 இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முக்கிய முன்னோடி தலைவர்களுடைய படங்களை வைத்து தவறான செயலை செய்து அவமரியாதை செய்திருக்கிறார்கள். 2 மணி நேரம் அந்த சம்பவம் நீடித்திருக்கிறது. அந்த வழியாக சென்ற காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தது, தேர்தல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்பது, பறக்கும்படை என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியவில்லை. இப்போது குற்றவாளிகள் சம்பந்தப்பட்ட ஃபுட்டேஜ் காவல்துறையிடம் கிடைத்திருக்கிறது. யார் இதை செய்தார்கள் என்பது காவல்துறையிடம் உள்ளது. 4 இடங்களிலும் ஏராளமான கேமராக்கள் மாட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன. கேமராக்களை பார்த்தா ஃபுட்டேஜ் கிடைக்கும். உடனடியாக சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தாவிட்டால் இதே போன்று தொகுதி முழுவதும் அதே போல் பக்கம் அப்படியே பரவி தமிழ்நாட்டினுடைய முக்கிய தலைவரை நாங்களும், எதிர்க்கட்சி திமுக தலைவரை நாங்களும் அதே பாணியில் அவமரியாதை செய்வோம்.